நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா, அந்த வினாவோடு தொடர்புடைய மற்ற தகவல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் என்ன சார் அப்படின்னு சொன்னால், இந்த தாதா சாஹேப் பால்கே விருது அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றது ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாணவர்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து அழகாக ஒரு நோட்டில் குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின் அடுத்து வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2 போன்ற தேர்வுகளில் எதிரொலிக்கும். ஓகேவா? ரைட். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்கள் எளிமையாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த விருதுகள் அப்படிங்கிற இந்த தலைப்பை வருஷத்தின் அடிப்படையில் ஏறு வரிசையில் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? ரைட். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நோபல் பரிசு அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னால் 1901 வழங்கப்பட்டு வருகிறது. சரியா? ஸோ நோபல் பரிசு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, வழங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டால் 1901. புலிட்சர் பரிசு, ஓகேங்களா? புலிட்சர் பரிசு 1917 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. புலிட்சர் பரிசு 1917 வழங்கப்பட்டு வருகிறது. ஆஸ்கார் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னால் 1929. சரியா? ஸோ 1929. இந்த 1929 கூட ரிலேட்டட் ஆகக்கூடிய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஸோ அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது அதை நீங்கள் கோர்வையாக படிக்கும்பொழுது உங்களுக்கு ஆன்சர் தப்பு இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துடும். சரியா? ஸோ ஆஸ்கார் விருது 1929. ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கடுத்து கலிங்கா விருது அப்படிங்கிறது. ஸோ இந்த விருதுகளை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் ஷார்ட் மைக்ரோ டாபிக்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷார்ட் டாபிக்ஸாக என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்கிறேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கலிங்கா விருது அப்படிங்கிறது 1952 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சரியா? ஸோ 52 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது 1954 பாரத ரத்னா விருது ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. பாரத ரத்னா விருது முதலாக வழங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க 1954. அதே மாதிரி தேசிய திரைப்பட விருதும் அந்த வருஷத்துலேருந்து தான் கொடுக்குறாங்க. சரியா? தேசிய திரைப்பட விருதுகள் 1954 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. 1955 சாகித்ய அகாடமி விருது. ஓகேவா? ஸோ சாகித்ய அகாடமி விருது 1955 கொடுக்குறாங்க. ரைட். ஸோ 1957 ராமன் மகசேசே விருது, அதாவது ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படக்கூடிய ராமன் மகசேசே விருது 1957 வழங்கப்பட்டு வருகிறது. 1958 சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது. சரிங்களா? ஸோ சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது 1958 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஞானபீட விருது. ஸோ ஞானபீட விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னால் 1961. 1961 ஞானபீட விருது அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது 1969 பாருங்கள், 3 விருதுகள் வரும். மேன் புக்கர் பரிசு, அதுவும் 1969 தான். அர்ஜுனா விருது 1969 தான். தாதா சாஹேப் பால்கே குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் தாதா சாஹேப் பால்கே, அதுவும் 1969 தான். ரைட். ஸோ அப்போ மேன் புக்கர் பரிசு, அர்ஜுனா விருது, தாதா சாஹேப் பால்கே விருது மூணுமே 1969 தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ துரோணாச்சாரியார் விருது 1985. சரியா? ஸோ சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய துரோணாச்சாரியார் விருது 1985 வழங்கிட்டு வராங்க. 1991 சரஸ்வதி சம்மான் விருது 1991 கொடுத்துட்டு வராங்க. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, அதே மாதிரி வியாஸ் சம்மன் விருது. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா மற்றும் வியாஸ் சம்மன் விருது இது ரெண்டும் 1992 கொடுத்துட்டு வராங்க. சரியா? ஸோ 1991 சரஸ்வதி சம்மான் விருது, 1992 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதும் வியாஸ் சம்மன் விருதும் கொடுத்துட்டு வராங்க. 1995 காந்தி அமைதி பரிசு கொடுத்துட்டு வராங்க. ஓகேவா? ஸோ காந்தி அமைதி பரிசு 1995 கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதுதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முக்கியமாக கேட்கப்படக்கூடிய
விருதுகள் மற்றும் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டுகள். அழகாக ஒரு நோட் போட்டு ஒரு பேஜில் இதை எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன விருதுகள் தொடர்பாக நடப்பு நிகழ்வுகள் ரிலேட்டடாக எந்தெந்த விஷயங்கள்லாம் வருதோ அது அப்படியே கோர்வையாக நீங்கள் எழுதும்பொழுது நிச்சயமாக போட்டித் தேர்வுகளில் மற்றவர்களை காட்டிலும் சக போட்டியாளர்களை காட்டிலும் கூடுதலாக 2 அல்லது 3 மதிப்பெண்கள் அந்த லீடிங் மார்க் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இது ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி.